So hey guys, how are you all? I hope you guys are stay good and stay positive. So today topic நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா person on your mind. So அவங்களோட திங்கிங் அண்ட் தாட்ஸ் உங்களை பத்தி என்னவா இருக்கு அப்படின்ற பத்தி ஒரு டீடைல் கொஸ்டினை வந்து பார்க்கலாம். ஸோ பிஃபோர் ஸ்டார்டிங் ரீடிங் ஸோ கைஸ் கமர்ஷியல் பக்கத்தில் ஹைப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அதில் உங்களோட ஹைப் நீங்கள் கண்டிப்பாக வந்து கொடுங்க. ஸோ தட் இந்த வீடியோ இன்னும் நிறைய பேருக்கு வந்து ரீச் ஆகட்டும் அண்ட் அவங்களோட லைஃப்க்காக ஒரு பெர்ஃபெக்ட் டெசிஷன் எடுக்கிறதுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். ஸோ ப்ளீஸ் கிவ் சப்போர்ட் ஆன் த ஹைப் ஆப்ஷன். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் த ரீடிங் நவ். when it comes to the reading wise நம்ம வந்து பார்க்குறப்போ இந்த பர்சனோட எனர்ஜிஸ் எல்லாமே ரொம்ப ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு யங்கான ஒரு வைப்ரண்டான ஒரு எனர்ஜியாக தான் இங்கே வந்து இருக்குது. ஸோ கலர்ஃபுல் அண்ட் ஸோ எப்படி சொல்கிறதா லைக் அது ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்லியாக ரொம்ப ஒரு ஜாலியாக இருக்க ஒரு பர்சனோட எனர்ஜிஸ் மாதிரி தான் நான் இங்கே வந்து ஃபீல் பண்ணுறேன். டெஃபினட்டாக இந்த பர்சன் வந்து ஒரு ஒரு லைஃப் சேஞ்சர் தான். ஓகேங்களா, இவங்க வந்து உங்களோட லைஃபாக இருந்தாலும் சரி இல்லை இவங்க யாருக்கிட்ட இவங்க வந்து பழகினாலும் சரி, ஸோ டெஃபினட்டாக ஒரு லைஃப் சேஞ்சராக தான் இவங்க கண்டிப்பாக வந்து இருப்பாங்க. ஏன்னா இவங்களோட நேச்சர் எல்லாமே வந்து பார்க்கும்போது ரொம்ப ஒரு அட்ராக்டிவான ஒரு நேச்சராக வந்து இருக்கும். அண்ட் பொதுவாக எல்லாருக்கிட்டையும் வந்து ரொம்ப ஜாலியாக ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது லைக் ஒரு சரளமாக எல்லாருக்கிட்டையும் வந்து பழகக்கூடிய ஒரு பர்சனாக வந்து இருந்திருப்பாங்க. சின்னதாக இப்போ ஒரு 5 மினிட்ஸ் இப்போ யார்ட்டையா வந்து இப்போ புதுசாக ஒரு பர்சன் இருக்காங்க, ஒரு ஸ்ட்ரேஞ்சரே இருக்காங்க அப்படின்னா அவங்க கிட்ட பேசுறாங்க அப்படிங்கிறப்போ சடனா அவங்க கிட்ட வந்து ஃப்ரெண்ட் ஆயிடுவாங்க. ஓகே, ஸோ அந்த மாதிரி லைக் நீங்க யோசிச்சு வச்சிருக்க அந்த பர்சனோட பிஹேவியர்ஸ் எல்லாமே நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா லைக் அந்த ஒரு யங் வைப்ரண்டான ஒரு எனர்ஜிஸ் தான் நான் இங்க வந்து பாக்குறேன். கண்டிப்பா இந்த பர்சனை பொறுத்த அளவுக்கு இவங்க வந்து ஒரு ஒரு குட் அட்வைஸரா தான் கண்டிப்பா வந்து இருப்பாங்க. உங்களோட வாழ்க்கையில என்ன பிரச்சனை நடந்தாலும் சரி, உங்ககிட்ட ஏதாவது ஒரு ஒப்பீனியன் கேட்டீங்க அப்படின்னா அதுக்குரிய ஒரு சொல்யூஷனா இந்த பர்சன் டெஃபினட்டா வந்து கொடுக்க தான் செய்வாங்க. அவங்க வே ஆஃப் திங்கிங் எல்லாமே கொஞ்சம் யூனிக்காவும் இருக்கும் அண்ட் அதுக்கு அந்த அதே மாதிரி சில விஷயத்துல வந்து இவங்க கொஞ்சம் காமெடியாகவும் வந்து தான் பிஹேவ் பண்ணுவாங்க. அந்த ஒரு சர்காஸ்டிக் நேச்சர் வந்து இந்த பர்சன் கிட்ட வந்து இருக்கு. ஓகேங்களா, அண்ட் அதே மாதிரி நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன ஒரு சில பெரிய ப்ராப்ளம்ஸாக இருந்தாலும் அதுக்கு ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு சொல்யூஷனோ அதுக்கு ஒரு சில ஐடியாவோ கைடன்ஸோ கண்டிப்பாக வந்து கொடுப்பாங்க. அதை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே அந்த ப்ராப்ளம் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து சால்வ் ஆயிரும். ஓகேங்களா, ஒரு பெஸ்ட் அட்வைசர் தான் இந்த பர்சன். ஒரு பக்கம் அவங்க எடுக்கிற டிசிஷனாக இருக்கட்டும், அவங்க அடுத்தவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுற ஒரு விதமாக இருக்கட்டும், அடுத்தவங்க கிட்ட அந்த ஒரு கைடன்ஸ் கொடுக்குற ஒரு விதமாக இருக்கட்டும், அதெல்லாம் ரொம்ப ஒரு மெச்சூரான ஒரு ப்ராட் மைண்டா தான் வந்து இருக்கும். ஆனா அவங்களோட பர்சனல் கேரக்டர், அவங்களோட பர்சனல் லைஃபோட விஷயம் நம்ம வந்து பாக்குறப்ப அங்க வந்து ஒரு ஒரு ரொம்ப ஒரு இன்னசென்ட் பர்சனாகவும் ரொம்ப அந்த ஒரு எப்படி சொல்றது அந்த துருத்துருன்னு ஒரு குழந்தைத்தனமா வந்து இருக்கிறது. ஸோ ஒரு ஒரு என்டர்டைன்மெண்ட்டான ஒரு பர்சனாக தான் இவங்க வந்து இருக்காங்க. ஓகே, அண்ட் இந்த பர்சனை பொறுத்தளவுக்கு இவங்களோட திங்கிங் அண்ட் தாட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களை பத்தி நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு உங்களோட வாழ்க்கையில நீங்க நிறைய விஷயம் வந்து ஆசைப்படுறீங்க. இட் இஸ் நாட் லைக் உங்களுக்கு வந்து ஒரு பர்டிகுலர் விஷயம் தான் இருக்கு அதுதான் எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி எனக்கு தெரியல. உங்க வாழ்க்கையை பொறுத்தளவுக்கு நீங்க உங்களுக்கு வந்து நிறைய ஆசைகள் நிறைய கனவுகள் உங்களுக்கு வந்து இருக்கலாம். ஏன்னா நீங்க வந்த அந்த ஒரு லைஃப் ஸ்டைலா இருக்கட்டும், நீங்க வாழக்கூடிய அந்த ஒரு லைஃப் ஸ்டைலா இருக்கட்டும், அது ரொம்ப வந்து ஒரு விதத்துல வந்து ஒரு கஷ்டமான ஒரு லைஃபா தான் உங்களுக்கு வந்து இருந்திருக்கும். உங்களுக்கு எதுவுமே வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா அவ்வளவு ஈஸியா உங்களோட வாழ்க்கையில வந்து உங்களுக்கு வந்து கிடைச்சிருக்காது. நீங்க ஒரு படிக்கிற விஷயமா இருக்கட்டும், நீங்க வேலை பார்க்குற ஒரு விஷயமா இருக்கட்டும், ஒரு லைஃப் சார்ந்தப்பட்ட ஒரு விஷயமா இருக்கட்டும், நீங்க இப்போ இப்போ எல்லாருக்கும் ஒரு சின்ன சின்ன ஒரு ஆசை இருக்க தான் செய்யும். இந்த இந்த விஷயம் நம்ம வாங்கினா நல்லா இருக்கும், இந்த பொருள் எனக்கு பிடிச்சிருக்கு, இந்த பொருள் எனக்கு வாங்கணும்னு ஆசை அப்படின்ற மாதிரி. ஸோ எல்லாருக்குள்ளேயும் அந்த ஒரு மனசுல அந்த ஒரு ஆசை அப்படின்றது எல்லாருக்கும் இருக்க தான் செய்யும். ஒவ்வொரு பர்சனுக்கும் ஒவ்வொரு விதமான ஒரு ஆசைகள் இருக்கும். அது மாதிரி உங்களுக்கும் ஒரு சில ஆசை கனவுகள் இருக்கு. ஆனா அதை வந்து அடையிறதுக்கு வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா அது எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு கஷ்டமா தான் அது வந்து இருக்கு. ஸோ அது வந்து ஒரு சுலபமா ஈஸியா ஒரு லக்ல கிடைக்கிற மாதிரி வந்து எனக்கு வந்து தெரியல. சில பேருக்கு நம்ம நம்ம ஜெலஸா கூட ஆகும். நம்ம ஒருத்தவங்கலாம் வந்து என்னன்னா லைக் சில பேருக்கு அந்த லக்லயே கூட அவங்க லைஃப்ல வந்து அவங்க நிறைய விஷயத்துல அவங்க வந்து முன்னேறலாம். இப்போ ஒரு மார்க் விஷயம் நம்ம வந்து பார்த்தா கூட சில பேருக்கு லக்ல அவங்களுக்கு ஒரு நல்ல மார்க் அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ தட் இஸ் அ ஹார்ட் ஒர்க்குன்ற ஒரு விஷயம் வந்து இருக்கும். பட் அட் சேம் டைம் ஒரு விஷயம் ஒரு சில பர்சனுக்கு லக் அப்படின்ற ஒரு விஷயமே வந்து இருக்கும். ஸோ இங்க வந்து பாக்குறப்ப உங்களோட லைஃப்ல நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா லக் அப்படின்றது உங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து கம்மி தான். ஸோ உங்களை பொறுத்தளவுக்கு அந்த ஒரு ஹார்ட் ஒர்க் தான் இங்க ரொம்ப அதிகமாவே இருக்கு. ஸோ ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க வந்து முயற்சி பண்ணி அந்தந்த விஷயத்த வந்து நீங்க அடையிற மாதிரி தான் வந்து இருக்கு. ஸோ இந்த பர்சன் பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னா உங்களோட இந்த இந்த மாதிரி நீங்க கஷ்டப்படுறீங்க இல்லையா, இந்த சில விஷயம்லாம் உங்களுக்கு ஒரு ஆசை கனவா இருக்கு இல்லையா, ஸோ இதை எல்லாமே அவங்க வந்து நிறைவேற்றணும் அப்படின்ற மாதிரி தான் வந்து ஆசைப்படுறாங்க. சில விஷயத்துல உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்றதாவும் சரி, ஃபைனான்ஷியலா உங்களுக்கு ஏதாவது ஒரு சில விஷயத்துல வந்து சப்போர்ட் பண்றதோ, உங்களுக்கு ஒரு சில விஷயத்துல வந்து கைட் பண்றதோ, ஒரு எப்படி சொல்றதுன்னா லைக் வீட்ல ஒரு பெரியவங்க இருந்து என்ன ஒரு சில விஷயம் வந்து அவங்க பிள்ளைக்கு வந்து செய்யணுமோ, ஸோ அந்த மாதிரி இந்த பர்சன் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த ஒரு ஃப்ரெண்ட்லி கேரக்டராகவே ஒரு ஃப்ரெண்ட்லி நேச்சராகவும் சரி,
மேக்ஸிமம் இவங்களோட எனர்ஜிஸ் எல்லாமே வந்து பார்க்குறப்ப கொஞ்சம் அது ஒரு ஃப்ரெண்ட்லி நேச்சரான ஒரு பிஹேவியரா தான் இங்க வந்து இருக்கு. ஸோ அப்போ நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, லைக் உங்களுக்கு உங்களுக்கு பிடிச்ச சில விஷயத்துக்கு இவங்க வந்து ஹெல்ப் பண்ணலாம். அதுக்காக வந்து கைட் பண்ணலாம். அந்த விஷயத்த அடையறதுக்கு இவங்க ஏதாவது ஒரு சில ஐடியாஸ் கண்டிப்பா வந்து குடுப்பாங்க. ஏன்னா இவங்களோட ஃபீலிங்ஸ் எல்லாமே வந்து பார்க்கும்போது, உங்கள பத்தின ஃபீலிங்ஸ் இங்க ரொம்ப அதிகமாவே தான் வந்து இருக்கு. நீங்க சில விஷயத்துல வந்து ரொம்ப கஷ்டப்படுறீங்க. நீங்க கஷ்டப்பட்ட ஒரு ஃபேமிலில வந்திருக்கீங்க அப்படின்றது எல்லாமே அவங்களுக்கு நல்லாவே வந்து தெரியும். ஸோ அதனாலயே என்னவோ இந்த பெர்சன் வந்து உங்களுக்கு ஒரு ஷெல்டரா இருக்கணும்னு தான் ஆசைப்படுறாங்க. நீங்க உங்களோட லைஃப்ல அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிற உங்களோட இலக்க நீங்க அடையணும்னு நினைக்கிற இடத்துல இவங்களோட ஒரு பங்கிடும் அங்க வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஆசைப்படுறாங்க. நெக்ஸ்ட் இங்க நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, லைக் நீங்க தனியா போராடுறது அது அவங்களுக்கு ரொம்ப தெளிவாவே வந்து புரியுது. ஸோ நம்ம தனியா ஒரு விஷயத்துல வந்து போராடுறோம் அப்படிங்கிறப்போ, கண்டிப்பா அந்த அந்த இலக்க நம்ம அடையறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்க தான் வந்து செய்யும். ஸோ இங்க இப்ப வேற ஒருத்தவங்களோட கொஞ்சம் ஹெல்ப் இருக்கு. அதே வைபோட இப்போ ஒரு பெர்சன் நம்ம கூட இருக்காங்க. நமக்கு ஒரு விஷயத்துல சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னா, நமக்கு கொஞ்சம் ஓகே. நம்ம சின்னதா நம்ம கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்ல நம்ம வந்து இறங்குனா கூட, அந்த பெர்சன் ஒரு விதத்துல நம்மளுக்கு ஆறுதலா இருக்கிறதோ, ஒரு சப்போர்ட்டா இருக்கிறதோ, நம்ம திருப்பி அதே மைண்ட் செட்டோட நம்ம ஃபோக்கஸ் பண்ணி நம்மளோட லைஃப்ல நம்ம அச்சீவ் பண்ணுவோம். நம்மளோட கோல் நம்ம அச்சீவ் பண்ணுவோம். ஸோ அந்த மாரி தான் இந்த பெர்சனோட லைஃப்ல வந்து இருக்காங்க. இருக்கணும்னு ஆசையும் படுறாங்க. ஓகே. நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, லைக் பொதுவாவே அ நீங்க எதிர்பார்க்குற அந்த பெர்சனுக்கு இந்த மாரி ட்ரிப் போறது ரொம்ப புடிச்சிருக்கலாம். ஸோ அடிக்கடி இந்த மாரி வெளியூருக்கு வந்து போறது, ஒரு ட்ரிப் போறது, இந்த மாரி என்ஜாய் பண்றது, அந்த மாரி விஷயங்கள் அவங்களுக்கு வந்து புடிச்சிருக்கும். நெறைய இடத்துக்கு அவங்க வந்து டிராவல் பண்ணியிருந்திருப்பாங்க. ஆனா அதுவே உங்களோட சைட்ல இருந்து பார்க்குறப்ப, நீங்க அவ்வளவா டிராவல் பண்ணியிருக்க மாட்டீங்க. பட் டிராவல் பண்ணியிருந்திருப்பீங்க. கொஞ்சம் கொஞ்சம் நியர்பை பிளேஸஸ் அந்த மாரி கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்பீங்க. ஸோ இவங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா, லைக் உங்கள அந்த மாரி டிராவல் பண்ற பிளேஸஸ்க்கும் வந்து கூட்டிட்டு போகணும் அப்படின்ற மாரி தான் வந்து ஆசைப்படுறாங்க. ஃபைனான்ஷியலா கொஞ்சம் இந்த பெர்சன் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணவும் வாய்ப்பு அதிகமாவே இருக்கு. அகைன் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, இப்போ உங்களுக்கு ஸ்பிரிச்சுவலாவும் உங்களுக்கு வந்து இப்ப நீங்க இப்ப மேபி ஐ டோன்ட் நோ. ஐம் ஜஸ்ட் சீயிங் அகைன் வந்து ஒரு கிறிஸ்டியானிட்டியோட சிம்பல் நான் இங்க மறுபடியும் நான் இங்க வந்து பார்க்குறேன். இல்லன்னா நீங்களும் இந்த பெர்சனும் ஏதாவது ஹாஸ்பிட்டல் சம்மந்தப்பட்ட விஷயத்துல வந்து வேலை பார்க்கக்கூடிய ஒரு பெர்சனாவும் இருந்திருக்கலாம். சம்திங் ரிலேட்டட் டூ த ஹாஸ்பிட்டல். ஓகே. அதே மாரி இப்ப உங்களுக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப இந்த வீடியோ பார்க்குறோம் நீங்க கிறிஸ்டியனா இருக்கீங்க அப்படின்னா, இப்ப நீங்க சர்ச் போறீங்க அப்படின்னா, அவங்களும் உங்க கூட வந்து சர்ச்சுக்கு வரதான் செய்வாங்க. ஸோ அந்த ஒரு எந்த ஒரு ட்ரெடிஷனல் விஷயமா இருந்தாலும் சரி, ட்ரெடிஷனல் திங்ஸ தவிர்த்து வேற ஏதாவது லைஃப்ல இந்த மாரி அதர் திங்ஸ் இந்த மாரி எக்ஸ்ப்ளோர் பண்ற விஷயமா இருக்கட்டும். ஸோ எதுனாலுமே இவங்களோட பங்கீடு அங்க வந்து இருக்க தான் செய்யும் உங்களோட வாழ்க்கையில. ஏன்னா இவங்க வந்து உங்களோட லைஃப்ல வந்து ஒரு 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 ஷேடோ மாரி தான் இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஒரு 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 நிழல் மாரி தான் வந்து இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. உங்களுக்கு நெறைய விஷயத்துல வந்து ஹெல்ப் பண்றதுக்கும், உங்கள கொஞ்சம் கொஞ்சமா உங்கள வந்து இந்த மாரி கொஞ்சம் எப்படி சொல்றது? நீங்க இப்ப மத்தவங்க கிட்ட வந்து ஒரு சோஷியலைஸா நீங்க பழகணும். ஆ லைஃப்ப நீங்களும் கொஞ்சம் ஒரு சில விஷயத்துல வந்து நீங்க ரசிக்கணும் அப்படின்ற மாரி தான் அவங்க அந்த விஷயத்துல வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்க, கைட் பண்றாங்க அப்படின்னு தான் நம்ம வந்து சொல்ல முடியும். அதே மாரி அதான் இங்க ஒரு என்டர்டெயின்மென்ட் எனர்ஜி தான் இங்க வந்திருக்கு ஆக்சுவலா. ஸோ உங்கள வெளியில கூட்டு போறதா இருக்கட்டும், உங்களுக்கு பிடிச்ச ரெஸ்டாரண்ட்ல உங்கள கூட்டிட்டு போறது, மேபி உங்களுக்கு இந்த மாரி கேக் அந்த மாரிலாம் ரெயின்போ ஃபாரஸ்ட் கேக்கோ இல்ல இந்த மாரி சம்திங் டெசர்ட் உங்களுக்கு வந்து மேபி ரொம்ப வந்து பிடிச்சிருக்கலாம்னு நினைக்கிறேன். ஐஸ் கேக் அந்த மாரி விஷயம்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாரி உங்கள வந்து ரெஸ்டாரண்ட் கூட்டு போறதோ, அண்ட் அண்ட் அதே மாரி இந்த மாரி சாக்லேட்ஸோ, டார்க் சாக்லேட்ஸ் அந்த மாரி சில விஷயமும் நான் வந்து பார்க்குறேன். ஸோ அப்போ அந்த விஷயம்லாம் உங்களுக்கு வந்து வாங்கி தரணும் அப்படின்ற மாரி ஆசைப்படுறாங்க. ஸோ அந்த ஒரு ஃப்ரெண்ட்லி நேச்சர் தான். அகைன் திஸ் இஸ் பி லைக் சம் கைண்ட் ஆஃப் ஒரு ஃப்ரெண்ட்லி நேச்சர். எல்லா விஷயத்துலயும் வந்து டேக் கேர் பண்ணணும் அப்படின்ற மாரி வந்து ஆசைப்படுறாங்க இவங்க. அண்ட் நான் வந்து இங்க சொல்ல மாட்டேன். லைக் இந்த பெர்சனுக்கு வந்து லைக் இவங்களும் ரொம்ப ஃபைனான்ஷியலா ஸ்டேபிளா இருப்பாங்க அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஓரளவுக்கு அவங்க ஃபைனான்ஷியல்ல கொஞ்சம் ஸ்டேபிளா வந்து இருக்கலாம். பட் ஸ்டில் அவங்க வந்து உங்கள ஒரு விதத்துல வந்து கேர் பண்றாங்க அப்படிங்கிறனால தான் உங்களோட சின்ன சின்ன விஷயத்துல இருந்து பெரிய பெரிய விஷயம் வரைக்கும் எல்லாமே இந்த பெர்சன் ஏ டு இசட் வந்து டேக் கேர் பண்றாங்க அப்படின்ற மாரி தான் இங்க வந்து இருக்கு. ஓகே. அண்ட் உங்களுக்கு இந்த மாரி வந்து ஃபுட்ஸ்ல வந்து உங்களுக்கு பிடிச்ச விஷயம் உங்களுக்காக வந்து வாங்கி தர்றது, மேபி உங்களுக்கு ஸ்வீட் அப்படின்றது ரொம்ப வந்து பிடிச்சிருக்கலாம். அதர் திங்ஸ் நம்ம வந்து பார்க்கும்போது பார்க்கறத விட உங்களுக்கு இந்த மாரி கேக், டெசர்ட், ஸ்வீட் விஷயம் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படிங்கிறப்போ, அத உங்களுக்கு வந்து வாங்கி தரணும் அப்படின்ற மாரி வந்து ஆசைப்படுறாங்க. சம் கேஸஸ் இப்போ உங்களோட பர்த்டே வருது அப்படின்னா, ஸோ உங்க பர்த்டேக்கு அவங்க ஏதாவது ஒரு சில சர்ப்ரைஸ் அவங்களே வந்து கிரியேட் பண்ணலாம். உங்க பர்த்டேக்கு வந்து அவங்களே ஏதாவது ஒரு நல்ல ஒரு உங்களுக்கு பிடிச்ச மாரி ஒரு கேக் வாங்கி தர்றது, அந்த மாரி வந்து உங்களுக்கு வாங்கி தரவும் வாய்ப்பு அதிகமாவே இருக்கும். ஏன்னா, இங்க வந்து நீங்க சில விஷயத்துல வந்து டிஸ்இன்ட்ரெஸ்டடா வந்து இருக்கீங்க. ஈவன் தோ அது உங்களோட பர்த்டேவா இருந்தா கூட நீங்க அத பெரிய அளவுக்கு வந்து கன்சிடர் பண்ணிக்கல நீங்க. அதான் ஒரு தனியா ஒரு செலிப்ரேஷன் பண்ணணுமா? அப்படின்ற மாரி நீங்க வந்து திங்க் பண்றீங்க. ஆனா, அவங்கள பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னா, உங்களோட பர்த்டேவ அந்த ஒரு குட் டே, அந்த ஒரு குட் மெமரீஸ் வந்து கிரியேட் பண்ணணும் அப்படின்ற மாரி தான் அவங்களோட ஒரு எண்ணமாவும் இருக்கு. நெக்ஸ்ட் மேபி இந்த பெர்சன் வந்து ஒரு 6ஆம் தேதியில பிறந்த ஒரு பெர்சனா இருக்கலாம். இல்லன்னா ஒரு 12ஆம் தேதியில பிறந்த ஒரு பெர்சனாவும் இருக்கலாம். நீங்க திங்க் பண்ண அந்த பெர்சனோட எனர்ஜிஸ் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா,
அண்ட் அதே மாரி ரொம்பவே வந்து என்ன அப்டின்னா, ஒரு ஃப்ளர்ட்டியான ஒரு நேச்சர் கண்டிப்பா வந்து இருக்கும். ஸோ கொஞ்சம் அப்பப்போ வந்து இந்த பெர்சன் ஏதோ உங்ககிட்ட வந்து ஒரு லவ் பண்ற மாரியும் ஒரு மிக்ஸ்டு சிக்னல்ஸ் வந்து குடுக்கலாம். பட் ஆனா இங்க வந்து அவங்க எனர்ஜிஸ பொறுத்தளவுக்கு அந்த அளவுக்கு லவ் எனர்ஜிஸ் இங்க இன்னுமே வந்து இல்ல. அந்த ஒரு ஃப்ரெண்ட்லி எனர்ஜி, அந்த ஒரு ஃப்ரெஷ் வைப்ரண்ட் எனர்ஜி தான் இங்க வந்து இருக்கு. ஓகே. ஸோ அகைன் நீங்க வந்து உங்களோட லைஃப்ல நெறைய விஷயத்துல இவங்க வந்து ப்ராப்ளம் சால்விங்கான ஒரு பெர்சனா தான் வந்து இருப்பாங்க. அண்ட் நீங்க ஏதாவது ஒரு கிரியேட்டிவா ஏதாவது ஒரு விஷயம் நீங்க ஏதாவது பண்றீங்க அப்படின்னா, ஏன்னா ஐ திங்க் ஸோ நீங்க நீங்க வந்து ஒரு டிராயிங் ஏதாவது ஓவியம் அந்த மாதிரி வரையக்கூடிய ஒரு பர்சனா வந்து இருந்திருப்பீங்க. ஸோ நீங்க அந்த மாதிரி ஏதாவது டிராயிங் வரையக்கூடிய ஒரு பர்சனா இருக்கீங்க அப்படின்னா, மேபி இந்த மாதிரி ஹியூமன் ஆர்ட் ஏதாவது வரைவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஏதாவது பர்சனா இருக்கீங்க அப்படின்னா, ஸோ டெஃபினட்டா அவங்கள இம்ப்ரெஸ் பண்றதுக்காக அவங்களோட போட்டோவே நீங்க வரைஞ்சு அவங்களுக்காக வந்து கொடுங்க. ஏன்னா உங்களோட ஸ்கில்ஸ் அவங்களுக்கு ரொம்ப வந்து பிடிக்கும். உங்களுக்கு கண்டிப்பா ஏதாவது ஒரு சில விதத்துல வந்து தனித்துவம் கண்டிப்பா வந்து இருக்கும். ஏதாவது ஒரு சில ஸ்கில் டெவலப்மெண்ட் கண்டிப்பா வச்சிருப்பீங்க நீங்க. உங்களுக்கு பிடிச்ச மாரி ஏதாவது ஒரு சில ஹாபீஸ் ஏதாவது பண்ணக்கூடிய ஒரு பெர்சனா தான் வந்து தெரியிறீங்க நீங்க. ஸோ உங்களுக்கு என்ன விஷயம் வந்து பிடிச்சிருக்கோ, அது இவங்களுக்குமே வந்து அவங்களுமே அந்த விஷயத்த வந்து லைக் பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க வந்து இப்போ உங்களுக்கு வந்து பாட்டு படிக்கிறது பிடிக்கும் அப்படின்னா, ஸோ நீங்க பாட்டு படிக்கிற அந்த விதம் அவங்களுக்குமே வந்து பிடிச்சிருக்கலாம். நீங்க இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு டான்ஸ் ஆட பிடிக்கும் அப்படின்னா, ஸோ நீங்க அந்த டான்ஸ் ஆட விஷயம் அவங்களுக்குமே வந்து பிடிச்சிருக்கலாம். ஸோ அதனால உங்களுக்கு எந்த பர்ட்டிகுலர் விஷயத்துல உங்களுக்கு திறமை இருக்கோ, அத இவங்க வந்து விரும்ப தான் வந்து செய்றாங்க. அத இவங்க வந்து லைக் பண்ண தான் வந்து செய்றாங்க. ஓகே. ஸோ அதுல நீங்க வந்து எக்ஸ்ப்ளோர் ஆகணும். அதுல நீங்க ஒரு நல்ல ஒரு பொசிஷன் நீங்க வந்து அடையணும். உங்களோட தனித்துவத்த நீங்க வெளியில காட்டணும். அப்படின்ற மாரி உங்களோட ஒரு பெரிய எண்ணமா இருக்கு. ஸோ நெறைய விஷயத்துல இவங்க வந்து கண்டிப்பா உங்களோட லைஃப்ல ஒரு நல்ல ஒரு புரொடெக்டடான ஒரு பெர்சனா தான் இருப்பாங்க. உங்களுக்கு எல்லா விதத்துலயும் ஒரு அடைக்கலம் குடுக்குறது, ஒரு ஷெல்டர். அந்த ஒரு உங்கள வந்து நெறைய விஷயத்துல வந்து புரொடெக்ட் பண்றது, அந்த மாரி எனர்ஜிஸ் தான் நான் இங்க வந்து பார்க்குறேன். ஸோ இங்க அ இவங்கள பொறுத்தளவுக்கு என்ன அப்டின்னா, நீங்க தனியாவே இருக்கீங்க. நீங்க தனியாவே உங்க லைஃப வந்து ரன் பண்றீங்க. அ உங்களுக்குன்னு வந்து புரொடெக்ட் பண்றதுக்கோ, உங்களுக்குன்னு வந்து பாதுகாக்கிறதுக்கோ யாருமே இங்க வந்து இல்ல அப்டின்றது அவங்களுக்கு வந்து தெரியுது. ஸோ அதனால இந்த பெர்சன் என்ன அப்டின்னா, எல்லா விதத்துலயும் உங்களுக்கு அந்த ஒரு புரொடெக்ஷனா இருக்கிறதும் சரி, பொதுவா இப்ப நீங்க என்கிட்ட வெளில போணும், இந்த பெர்சன வந்து கூப்பிடுறீங்க அப்டின்னா, இவங்க வருவாங்க உங்கள பிக்கப் பண்றதுக்கு. ஸோ உங்கள வெளில எங்கேயாவது கூட்டிட்டு போறதுக்கு, எதுனாலுமே இவங்க வந்து அந்த ஒரு முகம் சுளிக்காம இந்த பெர்சன் கண்டிப்பா வந்து என்ன அப்டின்னா, ஆ ஸோ உங்களுக்காக எல்லா விஷயத்தையும் வந்து பண்ணக்கூடிய ஒரு பெர்சனா தான் வந்து இருக்காங்க. ஸோ இவங்களோட இந்த ஒரு எனர்ஜி நம்ம வந்து பார்க்குறப்போ, உங்களுக்கு வந்து ஒரு ஒரு பிரின்ஸ் ட்ரீட்மெண்ட்டோ, ஒரு பிரின்சஸ் ட்ரீட்மெண்ட்டோ குடுக்குற மாரி தான் உங்களுக்கு வந்து இருக்கும். ஏன்னா இந்த பெர்சன் வந்து கொஞ்சம் ஒரு சில விஷயத்துல வந்து லக்கி சார்மா வந்து இருக்காங்க உங்களோட வாழ்க்கையில அப்படிங்கிறப்போ, ஸோ டெஃபினட்டா இங்க நம்ம வந்து பார்த்தோம் அப்டின்னா, லைக் இந்த மாரி ஒரு சில ரிலேஷன்ஷிப் மேபி உங்களுக்கு மத்த விஷயத்துல உங்க லைஃப்ல வந்து லக் இல்ல அப்டின்னாலுமே, உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் அப்டின்ற வந்து அந்த விஷயத்துல ரொம்பவே வந்து லக் இருக்க தான் செய்யுது. இது வந்து ஒரு யூனிவர்ஸ் குடுத்த ஒரு கிஃப்ட்ன்னு கூட நீங்க வச்சுக்கலாம். ஏன்னா எல்லா நேரமும் வந்து லைக் ஒரு பெர்சன் உங்களுக்கு இவ்வளோ தூரம் வந்து சப்போர்ட்டா இருக்கிறதும் சரி, எல்லா விஷயத்துலயும் வந்து சப்போர்ட்டா இருக்கிறதும் சரி, எதுவுமே இந்த பெர்சன் வந்து ஜட்ஜ் பண்ணவும் செய்யல. உங்களுக்கு சின்னதா உங்களுக்கு பிடிச்ச விஷயத்துலருந்து பெருசா நீங்க ஆசைப்படுறது வந்து எல்லாத்துக்குமே அவங்க ஒரு ஹெல்ப் பண்ணணும், ஒரு கைட் பண்ணணும் அப்படின்ற மாரி தான் வந்து இருக்காங்க. உங்களுக்கு சின்ன சின்னதா பிடிக்கிற அந்த ஒரு உங்களுக்கு ஒரு ஃபேவரட்டா நீங்க சாப்பிடுற ஒரு சாப்பாடா இருந்தாலுமே, அதுவுமே அவங்க வந்து அத கன்சிடர் பண்ண தான் வந்து செய்றாங்க. ஸோ உங்களுக்காக அத வாங்கி குடுக்குறாங்க. அண்ட் நீங்க வந்து சந்தோஷமா இருந்தா போதும் அப்படின்ற மாரி தான் வந்து நெனைக்கிறாங்க. ஐ திங்க் நீங்க வந்து இந்த பெர்சன் கிட்ட உங்களோட பாஸ்ட் ஹிஸ்டரிய பத்தியோ, இல்ல உங்களோட லைஃப்ல பாஸ்ட்ல ஏதாவது நடந்த ஏதாவது ஒரு சில சம்பவம் இருந்திருக்கும் இல்லையா? ஏதாவது ஒரு ஒரு உங்க மனச ரொம்ப அளவுக்கு பாதிக்கப்பட்ட ஏதாவது ஒரு சில சம்பவம் இருக்கும் இல்லையா? அத பத்தி நீங்க இவங்ககிட்ட ஏதாவது வந்து சொல்லியிருந்திருக்கலாம் நீங்க. அம் மேபி இப்போ உங்களுக்கு வந்து பாஸ்ட்ல ஏதாவது ஒரு சில ரிலேஷன்ஷிப் இருந்திருக்கு அப்படின்னா, அந்த ரிலேஷன்ஷிப்ப பத்தி நீங்க அவங்க கிட்ட வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்திருப்பீங்க. ஸோ அந்த மாரி உங்களோட அந்த ஏதோ ஒரு பாஸ்ட் விஷயத்த வந்து நீங்க அவங்க கிட்ட சொல்லியிருக்கீங்க அப்படிங்கிறனால தான், அவங்க இவ்ளோ தூரம் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்றாங்க. இவ்ளோ தூரம் உங்கள வந்து கன்சிடர் பண்றாங்க. ஸோ அந்த அந்த ஒரு ஹார்ட் பிரேக் மூமெண்ட்லேருந்து நீங்க வெளியில வரணும். அண்ட் அந்த 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 லைஃப் அப்படின்றது ஒண்ணு கிடையாது. அத தாண்டியும் லைஃப் இருக்கு அப்படின்றத வந்து உங்களுக்கு காட்டுறதுக்காக தான் இந்த பெர்சன் வந்து உங்களோட லைஃப்ல வந்திருக்காங்க அப்படின்னு தான் நம்ம வந்து சொல்ல முடியும். பிகாஸ் இந்த பெர்சன் வந்ததுக்கப்புறம் நெறைய விஷயங்கள் நீங்க வந்து தெரிஞ்சிருப்பீங்க. நெறைய விஷயங்கள் நீங்க இந்த லைஃப்ல வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்திருப்பீங்க. எப்பயுமே ஒரு 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 கூட்டுக்குள்ளேயே இல்லாம அந்த கூட்ட விட்டு வெளியில வர மாரி இருக்க அந்த ஒரு ஃப்ரீடம்னஸ் நீங்க வந்து கண்டிப்பா பார்த்திருப்பீங்க இந்த பெர்சன்னால. ஓகே. இல்லன்னா நீங்க டெஃபினட்டா வந்து என்ன அப்படின்னா, அந்த பாஸ்ட்டுக்குள்ளேயே சுத்தி நீங்களும் எதுவுமே வந்து ஏன்னா உங்களுக்கு ஆல்ரெடி நெறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு அப்படின்ற பட்சத்துல, அந்த பாஸ்ட்டுக்குள்ளேயே தான் நீங்க கடைசி வரைக்கும் நீங்க சிக்கியிருப்பீங்க. ஆனா இங்க வந்து யூனிவர்ஸ் வந்து இந்த பெர்சன் வந்து பார்த்தோம் அப்படின்னா, உங்களோட லைஃப்ல வந்து ஒரு 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 லக்கி சார்மா தான் வந்து அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். அந்த பாஸ்ட்ல இருந்தும் நீங்க வெளியில வரீங்க. அண்ட் பொதுவா உங்களோட லைஃப நீங்க வந்து எப்படி வாழணும் அப்படின்ற மாரி அந்த ஒரு லைஃப வந்து கொஞ்சம் ரசிச்ச மாணிக்கு நீங்க வந்து வாழ்றீங்க. ஸோ தேர் இஸ் அ லாட் ஆஃப் திங்ஸ் ஆர் தேர். ஓகேங்க. உங்க கண்ணு முன்னாடி பல ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கு.
லைஃப்பை இந்த மாதிரி வாழலாம், இப்படியும் வாழலாம், இந்த விஷயம் நம்ம வந்து பண்ணலாம், இப்படி நமக்கு பிடிச்ச விஷயத்துல நம்ம வந்து அது அது த்ரூ நம்ம வந்து நம்மளோட இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் சொன்ன மாதிரி தான், இப்போ உங்களுக்கு டிராயிங் பண்ணுறது பிடிக்கும் அப்படின்னா, ஸோ அது த்ரூ நீங்கள் வந்து உங்களோட திறமையை நீங்கள் வெளிப்படுத்துறது. ஸோ அந்த மாதிரி சில விஷயம் தான் நான் இங்கே வந்து பார்க்குறேன். உங்களுக்கு திறமையை வெளிப்படுத்துறோம்னா அது மூலமா நீங்கள் வந்து உங்களோட மணி நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ லைக் சம் கைண்ட் ஆஃப் நீங்கள் சிங்கிங் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னாலே, இப்போ அதுக்குரிய அது ஒரு சில விஷயம் உங்களுக்கு ஒரு நல்லபடியாக உங்களுக்கு ஒரு ஆல்பம் சாங் அந்த மாதிரி கிடைக்குது அப்படின்னா, அது த்ரூ நீங்கள் வந்து ஒரு சில மணி ஏர்ன் பண்ணலாம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து சொல்கிறேன். ஸோ உங்களோட தனித்துவம் வச்சு நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும் அப்படின்றத பற்றி. ஸோ யூனிவர்ஸ் வந்து இந்த பர்சனல் லைஃப்பில் அனுப்பிச்சதுக்கு என்ன ஒரு ரீசன் அப்படின்னா, ஸோ உங்களோட லைஃப்பை நீங்கள் வந்து நல்ல விதத்தில் நீங்கள் வந்து கொண்டு போகலாம், நீங்கள் கொண்டு போகணும் அப்படின்றது தான் அவங்களோட ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதமாகவும் இங்கே வந்து இருக்கு. ஸோ தேர் இஸ் அ லாட் ஆஃப் திங். எல்லாமே வந்து க்ளோஸ்டு டோர்ஸ் அப்படின்னு கிடையாது. எல்லா எல்லா எப்படி சொல்றது, லைக் நம்ம நம்ம திறக்கிற ஒவ்வொரு டோருமே வந்து பூட்டியிருக்கு அப்படின்னு கிடையாது. ஏதாவது ஒன்று நமக்குன்னு வந்து கிளிக் ஆக தான் செய்யும். அது த்ரூ நம்மளோட லைஃப்ல நமக்கு நிறைய ஒரு சில சக்ஸஸ் நமக்கு கிடைக்க தான் செய்யும். ஸோ அதுக்கு ஒரு 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 பாத்வே, ஒரு டைரக்ஷன்ஸ் கொடுக்கறதுக்கு தான் இந்த பர்சனோட லைஃப்ல வந்து இருக்காங்க. இந்த பர்சனோட தாட்ஸ், திங்கிங், ஃபீலிங் எல்லாமே நம்ம வந்து பார்க்குறப்போ, ஸோ உங்களை பற்றின தாட்ஸ், திங்கிங், ஃபீலிங் எல்லாமே வந்து இருக்கு. பட் நான் இங்கே ஒரு விஷயம் நான் சொல்ல விரும்புறது என்ன அப்படின்னா, இவங்க கிட்ட ரிலேஷன்ஷிப் சார்ந்தப்பட்ட ஒரு எனர்ஜிஸ் இன்னும் இங்கே வந்து இல்லை. இவங்க வந்து லைக் அந்த ஒரு ஃப்ளர்ட்டியா இருக்கிறது, இப்போ ஒரு க்ரஷ் மாதிரி இருக்குது, ஒரு ஒன் சைடா இருக்குது, உங்க மேல சின்னதா ஒரு இன்ட்ரெஸ்ட் காட்டுற மாதிரி அந்த ஒரு பிகினிங் ஸ்டேஜ் இருக்கும் பாத்தீங்களா? ஸோ அந்த ஒரு பிகினிங் ஸ்டேஜ் ஆஃப் எனர்ஜி தான் நான் இங்க வந்து பாக்குறேன். அண்ட் மோர் ப்ராப்ளி அந்த ஒரு ஃப்ரெண்ட்லி நேச்சருக்குரிய ஒரு எனர்ஜிஸ் தான் நான் இங்க வந்து பாக்குறேன். இன் கேஸ் இப்போ இந்த பர்சன் உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கு, இவ்வளவு தூரம் கேர் பண்றாங்க, இவ்வளவு தூரம் டேக் கேர் பண்றாங்க, ஸோ இந்த பர்சனே நம்ம வந்து நம்ம லைஃப் பார்ட்னரா இருக்குன்னா பெட்டரா இருக்கும், இல்ல இந்த பர்சனை நம்ம வந்து லவ் பண்ணணும் அப்படின்னா இது பெட்டரா இருக்கும் அப்படின்ற மாதிரி நீங்க யோசிச்சீங்க அப்படின்னா, ஐ டோன்ட் இட் மேபி டேக் சம் டைம். ஏன்னா லைக் இப்போதைக்கு சிச்சுவேஷன்ஸ் எல்லாமே வந்து பார்க்குறப்ப இதோட அலைன்மெண்ட் ப்ராசஸ் எல்லாமே நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, ரைட் நவ் உங்களோட லைஃபோட ஃபோக்கஸ் பற்றின விஷயம் தான் இங்கே வந்திருக்கு. அண்ட் அதே மாதிரி இந்த பர்சன் உங்களுக்கு வந்து இவ்வளோ தூரம் ஒரு ஒரு ஹெல்ப்பராக இவங்க வந்து இருப்பாங்க, ஒரு சப்போர்ட்டிவான ஒரு பர்சனாக இருப்பாங்க, அண்ட் இவ்வளோ தூரம் ஒரு கேரிங்கான ஒரு பர்சனாக இருப்பாங்க. அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்ட் ரொம்ப அழகான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டாக இருக்கும் அப்படின்ற விஷயம் தான் நமக்கு இங்கே இப்போதைக்கு வந்திருக்கு. இவங்களோட எனர்ஜிஸ் வைஸ் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, மேபி உங்களுக்கு அந்த தாட் இருக்கு அப்படின்னா வி கேன் see that ஃபியூச்சர்ல வந்து அந்த மாதிரி அந்த பர்சன் உங்களை வந்து லவ் பண்றாங்கன்னு பார்க்கலாம். பட் அக்கார்டிங் டு ரைட் டவுன் கண்டிஷன்ஸ் எல்லாமே இந்த எனர்ஜிஸ் தான் இப்போதைக்கு வந்து இருக்கு. ஓகே, ஸோ தீஸ் ஆர் திங் ஐ கேன் see in your reading guys. கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், ரெசெண்டா இருக்கும் அப்படின்னு நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஸோ இன் கேஸ் உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கு, ரெசெண்டா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்களோட சேனல் வெரி ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாக்குறீங்க அப்படின்னா வெல்கம் யூ ஆல் டு திஸ் சேனல் 143 ஃபேமிலி. ஸோ கைஸ் உங்களோட சப்போர்ட் எனக்கு போத் யூடியூப் சேனல் அஸ் வெல் என்னோட இன்ஸ்டாகிராம் சேனல் நீங்க வந்து கொடுங்க. அண்ட் ஃபார் எனி கைண்ட் ஆஃப் இன்ஸ்டன்ட் ரீடிங்ஸ் நீங்க வந்து பார்க்கணும் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா உங்களோட பர்சனல் ரீடிங்ஸ் நான் சொல்றேன். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க எதோ என்னோட வாட்ஸ்அப் என்னோட இன்ஸ்டாகிராம் வந்து ரீச் அவுட் பண்ணுங்க. போத் டீடைல் இந்த வீடியோல டிஸ்பிளே பண்ணிருப்பேன், அண்ட் அஸ் வெல் இந்த வீடியோட ஹைலைட் கமெண்ட்லயும் நான் வந்து டிஸ்பிளே பண்ணிருப்பேன். அண்ட் ஃபார் எனி கைண்ட் ஆஃப் லைக் உங்களுக்கு ஏதாவது ஒரு சில லவ் கைண்ட் ஆஃப் ப்ரேயர்ஸ், லவ் ஸ்பெல் ஏதாவது பண்ணணும், தேர்ட் பார்ட்டி ரிமோவல்ஸ் ஏதாவது இருக்கு, இல்ல ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு கைண்ட் ஆஃப் பிளாக் மேஜிக் ட்ராப்ஸ்னால நீங்க ஏதாவது பாதிக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னா கூட அதோட ரிமோவல்ஸ்மே நம்ம வந்து பண்ணலாம். அண்ட் உங்களோட கரியர்லுமே நீங்க வந்து ஒரு நல்ல விதத்துல வந்து க்ரோ ஆகிறதுக்கும் சரி, ஃபைனான்ஷியல் லெவல்ல உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வரணும்னு நீங்க ஆசைப்பட்டாலும் அதுக்குரிய சில ப்ரேயர்ஸ் எல்லாமே வந்து இருக்கு. ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதை பற்றின டீட்டெயில் நீங்கள் எதிரான வாட்ஸ்அப் இல்லை என்னோட இன்ஸ்டா வந்து ரீச் அவுட் பண்ணுங்க. அண்ட் ஃபார் எனி கைண்ட் ஆஃப் எனர்ஜிஸ் கிறிஸ்டல்ஸ் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதுக்குரிய டீடைல்ஸ்க்குமே யூ கேன் டெக்ஸ்ட் மீ ஆன் வாட்ஸ்அப் ஆல்சோ மை இன்ஸ்டாகிராம். அண்ட் நெக்ஸ்ட் திங் guys, இது போல இன்னும் மல்டிபிளேஷன்ஸ் நீங்கள் பார்க்கணும் ஆசைப்படுறீங்க அப்படின்னா என்னோட யூடியூப் சேனலில் போட்காஸ்ட் அப்படின்ற செக்ஷன் இருக்கும். அதில் நான் தமிழ் டெரோரின்னு சொல்லிட்டு நான் ஃபைல் வச்சிருப்பேன். அந்த ஃபைல் போய் பாருங்க. இது போல மல்டிபிளேஷன்ஸ் எல்லாமே நான் போஸ்ட் பண்ணிப்பேன். யூ கேன் கோ அண்ட் செக் தட். அண்ட் ஒன்ஸ் அகேன் guys, கமெண்ட் பக்கத்தில் ஹைப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் உங்களோட சப்போர்ட் நீங்கள் கண்டிப்பாக வந்து கொடுங்க, அவங்களோட ஹைப் நீங்கள் கொடுங்க. ஸோ தட் இது இன்னும் நிறைய பேருக்கு வந்து ரீச் ஆகட்டும் அண்ட் அவங்க லைஃப்க்காக ஒரு பெர்ஃபெக்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். ஸோ ப்ளீஸ் கிவ் யுவர் சப்போர்ட், because உங்களோட support is very very important for me. So kindly please give your support guys. And yeah, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்னாலும் சரி, ஃபேமிலிஸ்னாலும் அவங்களுக்கு ஏதாவது டரோனிங்ஸ் பிடிக்கும் அப்படின்னா please recommend channel to them and see you guys next time. And love you all, take care.